80 days கழிச்சு நம்ம பைக் நம்மகிட்ட வந்திருக்கு, நம்ம பல்சர் அதே பைக் தான். ஓகேங்களா, இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக் வந்து ஃபுல் மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபை ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அலுமினியம்னா என்னாச்சு அப்படின்னா, நம்ம எடுத்த வீடியோ எல்லாமே வந்து மைக் ஒர்க்காமல் போயிடுச்சு. மொத்த டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9570 ரூபா வந்திருக்கு. பாருங்க, 30,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இந்த டாப் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க, அதுவும் சொல்லணும்னு நினச்சேன். guys, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. தீபாவளி நாளைக்கு, நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பார்த்து சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்களா. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் தான் மனோபுரம் பேசுகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 days கழிச்சு vlog பண்ணுறேன். ஓகேங்களா, லாஸ்ட்டாக ஜூலையில் பண்ணது, ஜூலை ஒரு 10-20 பண்ணது. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா செப்டம்பர் 29 கரெக்டாக. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 2 மாதம் ரேஞ்சில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 மாதம் ட்ரிப்பு போய் 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஃபினான்ஷியலி ரொம்ப டைட்டு, பைக் இல்லை. இப்போ தான் ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 80 days கழிச்சு நம்ம பைக் நம்மகிட்ட வந்திருக்கு, நம்ம பல்சர் அதே பைக் தான். ஓகேங்களா, இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கை வந்து ஃபுல் மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபை மீன்ஸ் வந்து டாப் பாக்ஸு, டாப் ரேக்ஸு எல்லாமே பண்ண போகிறோம். நாளைக்கு ஒரு ரைட் இருக்குது, அதுக்கான அப்டேட் வீடியோ தான். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அந்த பைக் வந்து போய்ட்டு எதுக்கு போச்சு, இப்போ எதுக்கு வருதுன்னு. இப்போ ஒரு அர்ஜென்ட் தேவைக்காண்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்டு கொடுத்தேன். ஓகேங்களா, அவர் வச்சுருந்தாரு. வச்சுருந்து இப்போ வந்து அவர் வேறு பைக் எடுக்க போயிட்டார். ஓகேங்களா, வேறு பைக் எடுக்க போகிறாரு. அதனால இந்த பைக் இப்போ வந்து திரும்பி நம்மகிட்டே கொடுத்துட்டாருங்க. ஓகேங்களா, அதனால் இந்த பைக் நம்மளே வாங்கிட்டோம். இனிமேல் வந்து எத்தனை நாள் இந்த பைக் இருக்குன்னு தெரில, இருக்கிற வரைக்கும் இந்த பைக் நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுதான் இப்போ வந்து டாப் பாக்ஸ் வாங்க போகிறோம். நாளைக்கு வந்து செப்டம்பர் 30 நைட்டு வந்து நம்ம வந்து மைசூர் ரைடு கிளம்புறோம். நம்ம மோட்டோ ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 15 பேர். அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா தசரா. ஓகேங்களா, அக்டோபர் 1 அக்டோபரில் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் 1 வந்து மைசூர் தசரா. தசராக்கு தான் போகிறோம். அதுக்காண்டி தான் பைக் வந்து கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க போகிறோம். டாப் பாக்ஸ் ஃபஸ்ட் வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம லேப்டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஸ்டோரேஜ் நம்மளை பார்த்தனால லேப்டாப் எடுத்துகிட்டு துணி ட்ரெஸ்லாம் இல்லை நம்ம சீட்லேயே வச்சு ரொம்ப கட்ட முடியல. பில்லியன் வேறுனு ஒருத்தர் வராரா, அதனால் வந்து கட்டவே முடியாது. டாப் பாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோம்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் போகிறோம். என்னடா கோயம்புத்தூர்லேருந்து போகிற அப்படின்னு ஒரு சிலர் தோணும். ஒரு சில எப்பயுமே அவினாசிலேருந்து தான் நான் போவேன். ஆனால் கோயம்புத்தூரில் நான் ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஃபினான்ஷியல் டைட்டு. ஒர்க் ஜாயின் பண்ணோன்னே இப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி கொஞ்சம் வந்துச்சு. அந்த சேலரியில் தான் இப்போ நம்ம வந்து டாப் பாக்ஸ் வாங்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ எங்கே வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த்ராட்லஸ் இல்லைனா பைக் கேலரின்னு பார்த்துருப்பீங்க. த்ராட்லஸ் பைக் கேலரியில் நம்ம ஏபிசி பைக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஓகேங்களா, அதை கேட்டிருந்தோம். ஒரு 4.5 சொல்லியிருந்தாங்க. ஒரு 4.7 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு டாப் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அரௌண்ட் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் நான் பக்கத்தில் போயிட்டு விளாக் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 hour later பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏபிசி பைக்கர் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு பக்கத்தில். இங்கேருந்து அரௌண்ட் வந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தாங்க. கட் எடுத்து தான் வர வேண்டியதாக இருக்குது. சரியான டிராஃபிக் ஃபுல்லாகவே. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். ரூட்டை காட்ட மாட்டேங்குது, இங்கே தான் இருக்குது. கொய்யால அந்த ஓடிடும் போல் எல்லாமே. 140 மீட்டருங்க, பக்கத்தில் வந்துட்டோம். எங்கே இருக்கு? இந்த ரூட்டில் சைடில் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த இருக்குங்க ஏபிசி பைக்கர்ஸ். போய் கேட்கலாம். எங்கடா காணோம்? அந்த இருக்கு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? டாப் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க ப்ரோ. ரீஸ்டாக் பிஸியா? இல்லை ரீஸ்டாக் பிஸியா? ஓ, இந்தாண்ணா ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே. இந்த இடத்துல ஓட்டுற மாதிரியா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. பேஸ் பிளேட் வந்துருங்க. பேஸ் பிளேட்டும் வந்துரும். இது இந்த இடத்துல நான் அந்த இடத்துல ஹோல் போடணும். ஆமாங்க ப்ரோ, அது நீங்க வெச்சு பார்த்தாலே தெரியும். அப்படிதான் வெச்சு பார்த்து எந்த இடத்துல மவுண்ட் ஆகுதோ நம்ம அங்க ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அலுமினியம். அலுமினியம்னா அலுமினியம் ஸ்டார்டிங் 9000 ல இருக்கு. 9000 ல இருக்கு. பட் இதுவே உங்களுக்கு ரெண்டுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வரும். அது கொஞ்சம் எவ்வளவு கேஜி இருக்கும் அது? ஆனா இது ஒரு 4 kg. அது அதோட கம்மியாப்பா அது அலுமினியம். 5-6 அலுமினியம். இல்ல பிளாஸ்டிக் ப்ரோ.
அது இவர் இது வெயிட் கூட அது கம்மின்னு சொன்னாரா அதான் ஆ இது இப்போ இது வச்சு பார்க்கணுமா அது இப்போ எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணுன்னு ப்ரோ ஆமாம் வச்சாதான் ஐடியா கிடைக்கும் எங்கே ஹோல்ட் பண்ணணும். அது ஹோல்ட் பண்ணுற பார்த்துக்கலாமா வச்சு பார்த்துக்கலாமா அது பேஸ் பிளேட் மட்டும் இது அலைன் கீ எல்லாமே உள்ளே இருக்கும் அப்படி தானே ப்ரோ எல்லாமே உள்ள இருக்கு. இதுக்கு எல்லாம் ஒரே அலைன் கீ தான் ப்ரோ இது ரிபீட் ப்ரோ இதெல்லாம் கழிக்க முடியாது. ஓ ஆமாம் சரி ரிபீட் ப்ரோ. ஓகே எந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபிட் ஆயிருமா ஓ இப்போ நட்டு போல்ட் எங்கே வரும் ப்ரோ அதான் நம்ம உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுலயே நிக்குமா நிக்காதுல்ல நிக்காது. ஆ இங்க ரெண்டு போட்டுக்கலாம். அவர் ரெண்டு இடத்துல போட்டிருந்தாரு. ரெண்டு இடத்துல கட் ஆனாலும் டேஞ்சர் தான் சொல்றீங்களோ? அது கொஞ்சம் ஹெவி தான், நீங்க பாத்துக்கோ வந்தது. அதான் ப்ரோ இதுல ஹெவியா தான் இருக்கு. தாங்கிரும்ல ப்ரோ அதெல்லாம் தாங்க ப்ரோ. இதுல ஆளே லக்கேஜ் உங்களுக்கு எவ்வளவு வெயிட். ஓகே ஓகே. இது மாதிரி நம்ம வாங்கினா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருந்தது தானே ப்ரோ. இப்போ நம்ம வேற மாதிரி வாங்கியிருந்தா இதுலயே போட்டுருந்துருக்கலாம் ப்ரோ. இதுல என்ன உங்களுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகும் ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி இங்க மேட்ச் ஆகுது, அந்த கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சரி அதில் வேற என்ன இருக்குல்ல? இது அதில் மாட்டுறது எல்லாமே கிளம்பு இருக்குமா இதுலையே? எத்தனை 4 போல்ட்டா? இது என்னது ப்ரோ? அந்த பிளேட்டு வைக்கிறீங்களா? ஓகே, நான் ஓட்ட போட்டு வந்துட்டா மாட்டி கொடுத்துருவீங்களா வச்சு இங்கே வந்து? ப்ரோ அவங்க மெக்கானிக்கே மாட்டி கொடுத்துருவாங்க. இது ஈஸி தான், மெக்கானிக் மாட்டி கொடுத்துருவாங்க. கீ வந்துடும். 2 கீயா ப்ரோ? அதுக்கு முன்னாடி மேலுக்கும் கீழே ரெண்டுக்குமேவா? இந்த இதுக்குமாவா ப்ரோ? ஆமாம். இப்போ இது என்ன? சேம் கீ தான். இது லாக் பண்ணுறது. ஓகே ஓகே. பேஸ் பிளேட் வந்து டாப் பாக்ஸ் லாக் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வாலெட்டுக்கு வச்சுருக்கார் அண்ணன் ஒருத்தர். அப்படியே போட்டு வைக்கிறேன். லைங் ஃபேண்ட் எவ்வளோ ப்ரோ வருது? இது எவ்வளோ? 1000 ப்ரோ. இது சின்னது அதுங்க, அது வால்ட் பாக்ஸும் வாங்க. மவுண்டே ரைடு அந்த மாதிரிலாம். இது எவ்வளோ இது ப்ரோ? இது 900 வரும். ஆமாம், இது ஒன் டே ரைடு ஏதாவது சின்ன யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன் ப்ரோ. நம்ம கொரியர் போகிறா இருந்தால் எவ்வளோ வரும்? 3 இங்கே தான் நம்ம பொள்ளாச்சி சைடு, கோயம்புத்தூர் சைடு கொஞ்சம் இங்கே 25. பொள்ளாச்சி ரோடு இருக்குல்ல, மலமிச்சாம்பட்டி தெரியுமா? அங்கே தான். எப்படினாலும் 300 வாங்கிடுவாங்க, அப்படி தானே? ஆனால் மலமிச்சாம்பட்டிக்கு கொரியர் போட்டு இல்லை நான் கேட்குறேன். ஒரு இல்லை இது இப்போ கொரியர் போடுறா இருந்தால் ஒரு 300க்கு மேலே வந்துருக்குமா? அப்படியா? எவ்வளோ வரும்? அது நான் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வாங்கிட்டே போய். ஓகே. ஆமாம், இதே 4 to 5 இருக்குல்ல. சரி ப்ரோ, இது டாப் பாக்ஸ் இங்கே இருக்கட்டும். நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மட்டும் வச்சுட்டு வரேன். நான் ஹோல்ஸ் போட்டு வரேன் ப்ரோ. டாப் பாக்ஸ் இங்கே இருக்கட்டும். இது திருப்ப முடியாது, நான் வச்சுட்டு இதை முன்னாடி வச்சு கஷ்டம் தான். அதை வந்து எடுத்துகிட்டே போயிடுறேனே, போக முடியாதான். ஒரு ஆளை வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு யாரும் வரல கூடாதான். சரி நான் பார்க்குறேன், இருங்க வச்சு பார்க்குறேன். ஓகே ஓகே. நம்ம ரெனியூவல் என்ன இப்போ புது எம்ஆர்பி போட்டிருக்காங்களோ? ரிசீவ்டர் எம்ஆர்பி இவ்வளோ கம்மியாக இருக்கும் ப்ரோ. அங்கே ஃபுல்லாக இப்போ மொத்த ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க, கரெக்டா?
சரி 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 ஓகே 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 ஆ ஐயோ கைஸ் இவ்வளோ நேரம் வந்து நான் ஷாப்பில் வந்து வ்ளாக் பண்ணியிருப்பேன். என்னடா இப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளேருந்து வ்ளாக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னாச்சு அப்படின்னா, நம்ம அந்த டாப் பாக்ஸ் வாங்கி எல்லாமே வாங்குறதெல்லாம் பார்த்துருப்பேன் கடையில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ எல்லாமே வந்து மைக் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஒரு வீடியோலையும் மைக் கேட்கல. நான் அதை கேட்காம நிறைய வ்ளாக் பண்ணிட்டேன். அதனால் வந்து ஒரு ட்ரிப்பெலாம் போயிட்டு அப்படின்னா காய்ஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பேன். கடையில் போயிட்டு வந்து அந்த நேம் பிளேட்டோட ஸ்டிக்கர் ஒட்டுறதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டாப் பாக்ஸ் வாங்குறதெல்லாம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம எடுத்த வீடியோ எல்லாமே வந்து மைக் ஒர்க்காமல் போயிடுச்சு. டாப் பாக்ஸ் வாங்கி அடுத்த வீடியோவிலேருந்து செயின் ஸ்ப்ரைட் மாட்டினது, அந்த லிவர் கார்டு மாட்டினது நிறைய மாற்றினோம் பைக்கில். அது எல்லாமே வந்து வீடியோ ஒர்க்கான எல்லாமே மைக் வந்து ஒர்க்கே ஆகலை சுத்தமாக எந்த மைக்குமே. அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பைக் ரெடி பண்ணிட்டு ஒரு சின்ன வ்ளாக் என்னென்ன ஆச்சு, இப்போ வாங்கின பொருள்லேருந்து எல்லாமே என்ன காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது பசங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப் பாக்ஸ் வாங்கியிருப்போம் பார்த்துருப்பீங்க. 4700 கிட்ட வாங்கணும், ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ இந்த ஒரு 5 மினிட்ஸில் நான் சொல்கிறவங்க என்னென்னா, இப்போ நம்ம மைசூர் ட்ரிப்பு கிளம்ப போகிறோம், ஓகேங்களா. அதனால் வந்து இப்போ என்னென்ன வந்து இதில் மாற்றிருக்கோம், என்ன காஸ்ட் ஆகிருக்கு. நான் வந்து பைக்குக்கு ஆக்சரிஸ் சொல்கிறேன். ட்ரிப்புக்கு வெறும் 2000 பட்ஜெட் தான். ஆனால் நான் பைக்குக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு போகிற மாதிரி என்னென்ன வந்து செலவு பண்ணியிருக்கேன், ஒரு நார்மலான பேசிக் என்னென்ன மாற்றிருக்கேன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. அது மாதிரி நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் நம்ம டாப் பாக்ஸ்க்குள்ளே. அது எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன செலவாச்சு அப்படின்னு. நான் அதை உங்களுக்கு எடுத்து ஒன்று ஒன்றா படித்து என்னென்ன வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பைக் ஆக்சரிஸோடது. ஃபஸ்ட்டு வந்து டாப் பாக்ஸு, இதுதான் டாப் பாக்ஸு, ஓகேங்களா. தெரியுது ஸ்டிக்கர்லாம் தனி காஸ்ட்டு, அதெல்லாம் எழுதவே இல்லை. டாப் பாக்ஸ் வந்து 4700 ஆச்சுங்க, ஓகேங்களா. 5K சொன்னாங்க, 4700 வாங்கணும். ஆனால் நம்ம இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா, தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி பார்ப்பீங்க, ஓகேங்களா. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, ஓகேங்களா. தீபாவளி ஒரு நாள் முடிப்பீங்க. நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பார்த்து கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. அதை முன்னாடி சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. தீபாவளி அன்றைக்கி நீங்கள் தான் அந்த டாப் பாக்ஸ்லாம் வாங்கினா ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும். நான் தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டேன், ஓகேங்களா. நான் தப்பு பண்ணிட்டேன். முடிஞ்சால் தீபாவளிக்கு அப்புறம் வாங்க நீங்கள், ஓகேங்களா. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தீபாவளி டேஸில், ஓகேங்களா. டாப் பாக்ஸ் வந்து 4700 இருந்துச்சு. அது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் நம்மளுக்கு வந்து 25,000 ஆல்ரெடி ஓடிச்சு. அதனால் செயின் ஸ்ப்ராக்கெட் பூஸ்ட் போட்டிருந்தோம். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 930 rupees கிட்ட இருந்துச்சு. டிஸ்க் பிரேக் பேட், ஓகேங்களா. டிஸ்க் பிரேக் பேட்னா ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பேட் மாத்திரம். அதுவும் 10,000 கிலோமீட்டர் அப்பவும் போயிடுச்சு. அதனால் அது ஒன்று மாத்திரம், அது 200 கிட்ட வந்துச்சு. செயின் ஸ்ப்ராக்கெட், ஓகேங்களா. அது பிரேக் ஷூ, ஓகே. பிரேக் ஷூனா பேக்கில் இருக்கும். பேக் வந்து ஒரு பிரேக் ஷூ இருக்குது, அந்த இந்த இதில் இருக்கும், இந்த சைடில் அந்த ஒரு பிரேக் ஷூ மாத்திரம். அது ஒரு 200 கிட்ட வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேக்னு தெரியுமா, இந்த டாப் பாக்ஸோட இந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த டாப் ரேக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கிட்ட வந்துச்சு நம்மளுக்கு வந்து. அடுத்து வந்து பிரேக்கு ரப்பர்னால் அதில் வந்து இந்த இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பிரேக் ஷூலேயே கிட்ட உள்ளே ஒன்று இருக்கும் லப்பர் மணி உள்ள. அது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா, நமக்கு வந்து கீர் போடும்போது வந்து கடக்குன்னு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும். அது நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஹேண்டில் பார் லிவர்னால் அந்த இருக்கா சேஃப்டி லிவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக், ஓகேங்களா. ஸ்பார்க் ப்ளக், ஓகேங்களா. ஸ்பார்க் ப்ளக்னா அந்த இன்ஜினில் இருக்கும் பார்த்தீங்களா, எடுத்து காட்டுறேன். இந்த இருக்கா, அது உள்ளே இருக்க ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்கோம். அது என்னென்னா, இது ரொம்ப வந்து கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டோம். அந்த பழைய ஸ்பார்க் ப்ளக் காட்டுறேன் பாருங்களேன், உள்ளே இருந்துச்சா. நம்ம பல்சரில் வந்து 2 வரும், எல்லா பைக்கில் ஒரு சில பைக்கில் 1 வரும். நம்ம பல்சரில் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பார்க் ப்ளக் கிட்ட வரும். என்னடா 2 கிட்ட வருவாங்க. இந்த 2 இது மாற்றிருக்கோம். 2 பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்றும் நம்ம ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில பல்சரில் இருக்கும், ஆனால் ஃபுல் பல்சரில் இருக்குமா எனக்கு தெரியல கரெக்டாக. இதில் 2 இருக்குங்க பாரு. இங்கே ஒன்று இருக்கா, இந்த இது கிட்ட ஒன்று இருக்கும் ஸ்பார்க். 2 ஸ்பார்க்கும் மாற்றிருக்கோம். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 220 தான், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அது பிரச்சனை இல்லை. அடுத்து பைக் மிரர், ஓகேங்களா. இந்த மிரர் 2மே இல்லை. நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தா மிரர் தூக்கி வச்சுட்டானுங்க. அதில் 2 மிரர் ஒரு புதுசு வாங்கி போட்டாச்சு. அது ஒரு 160 கிட்ட வந்துச்சு. அடுத்து லேபர் சார்ஜ் கிட்டத்தட்ட என்னென்னா, இந்த டாப் பாக்ஸு, டாப் ரேக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரேக் ஷூ, பேக் பிரேக் ஷூ, பிரேக் பேட், பேக் ஷூ எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு 850 கிட்ட மட்டுமே நம்மளுக்கு லேபர் சார்ஜ் மட்டுமே வந்துச்சு. முடிஞ்சாலும் நமக்கு எவ்வளோ மாட்ட முடியுமோ நம்மளால் நான் மாட்டிட்டேன் பாதி. அதனால் எனக்கு ஒரு 300 to 400 லேபர் சார்ஜ் கம்மியாச்சு. நீங்கள் உங்களால் எவ்வளோ மாட்ட முடியுமோ அவ்வளோ ஃபுல்லாக மாட்டிங்க. அதனால் லேபர் சார்ஜ் உங்களுக்கு கம்மியாகலாம் ரொம்ப, ஓகேங்களா. அதுவும் இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் ஆயில், இன்ஜின் ஆயில் மாத்திரம் அது ஒரு 400 கிட்ட வந்துச்சு. நான் என்ன இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா, மோட்டோவில் 2040 யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் ஆயில் மாற்றலான்னு இருக்கேன். எனக்கு என்னென்ன இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஐடியா இல்லை. ஒரு நல்ல ஆயிலை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு 2040 நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் ஏர் ஃபில்டர், ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆயில் ஃபில்டர் கிடையாது, நம்மளுக்கு ஏர் ஃபில்டர் மட்டும்தான். ஏர் ஃபில்டரோட காஸ்ட் வந்து பஜாஜில் வாங்கினாலும் 150 கிட்ட வந்துச்சு.
அதுக்கடுத்து வந்து அடுத்து வந்து இந்த லிவர் ஓகேங்களா, கிளச் லிவர். இந்த கிளச் லிவர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி லைட்டாக வந்து உடஞ்சிருந்துச்சி, அதனால் அந்த கிளச் லிவர் ஒன்று மாற்றிருக்கோம். அது வந்து ஒரு 120 ஓகேங்களா. அடுத்து டிஸ்க் ஆயில்லாம் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் தெரியும். இந்த இதோட டிஸ்க் ஆயில் இது ஒரு 50 ருபீஸ் வந்து அது 1 டைம் வாங்கி 2 to 3 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்த டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9570 ரூபா வந்திருக்கு. இது கரெக்டான காஸ்ட்டில் இதோட எக்ஸ்ட்ரா வரும். நான் வந்து இந்த மொபைல் ஹோல்டரு இன்னும் ஒரு சிலர் சேர்க்கவே இல்லை. இல்லை பைக் நிறைய மாற்ற வேண்டியது. சீட் கவர் காஸ்ட்டே ஒரு 450-500 வருது. இதோட காஸ்ட்டு ஒரு 300 வருது. அப்படி இப்படின்னு சேர்த்தா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்கு வந்து என் பைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10K கிட்ட செலவாயிருக்கு. ட்ரிப்போட காஸ்ட்னு பார்த்திங்கன்னா மைசூர் ட்ரிப்போட இப்போ நம்ம ட்ரிப்புக்கு என்ன காஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 3K தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. 3K 10K செலவு பண்ணுறியாடா, அது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பைக் எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம எவ்வளோ சேஃபாக ரிட்டர்ன் போயிட்டு வர முடியும். நான் இப்போ எதுவுமே மாற்றாமல் போயிருந்த அப்படின்னா நான் வரதே ரிஸ்க்கு தான். திரும்பி வந்து பைக் வீட்டுக்கே வந்திருக்காது ஓகேங்களா. அது நோட்ஸ் பாயிண்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிச்சு 25,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா பாருங்க 30,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு தெரியுதா. 5,000 கிலோமீட்டர் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் மாத்திரம் அரௌண்ட் வந்து 25,000 கிலோமீட்டர் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் நம்மளுக்கு உழைச்சிருக்கு ஓகேங்களா. என்னோட இதில் வந்து நான் நல்லா லூப் பண்ணி எல்லாமே 500 கிலோமீட்டர்ஸ் கொண்டு லூப் பண்ணி நல்லாவே உழைக்கும் ஓகேங்களா. அதான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு. ஆனால் என்னோட வீடியோ கரெக்டாக நல்லா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வ்ளாகில் நிறைய வந்து ரைட் போவோம் ஓகேங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம வர்ற நவம்பர் 1 2 நவம்பர் மந்தில் ஏதாவது ரைட் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த டாப்பில் நான் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் ஓகேங்களா. என்னென்ன இருக்குன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு. இந்த டாப் பாக்ஸில் வந்து 45 லிட்டர் டாப் பாக்ஸ் ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்டியான ரொம்ப கொண்டு போய் இந்த டாப் பாக்ஸ் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா என்னோடய லேப்டாப் கொண்டு போகிறதுக்கு மட்டும் தான் வாங்கினேன். சேஃப்டியை கொண்டு போகிறதுக்கு வச்சு கட்ட முடியாதனால லேப்டாப் கொண்டு போகிறதுக்கு வாங்கினேன். ஒரு லேப்டாப்பும் உங்கள் ஒருத்தருக்கு வந்து தேவையான ட்ரெஸ் ஒரு 2 நாள் 3 நாள் ரைடு போனீங்கன்னா வச்சுக்கலாம். ஒரு 10 days ரைடு பண்ணும்போது இந்த டாப் பாக்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வச்சிருக்க மாதிரி இருக்குங்களா. சோலோ ரைடாக போனீங்கன்னா டியோ ரைடாக போனீங்கன்னா இதுக்கு மேலே தான் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். யாருமே டாப் பாக்ஸ் வாங்கினா இதுக்கு மேலே எதுவும் வச்சு கட்டாதீங்க ஓகேங்களா. பேக்கோ ஏதோ வச்சு கட்டாதீங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க ஓகேங்களா. என்னோட பைக்குக்கு வந்து சிசி கம்மியாக இருக்கனால இந்த இது வந்து ஒரு சைடாக இழுக்குது, அதனால சொல்கிறேன். இது மேலே வச்சு கட்ட வேணாம். 2 பேர் போகிற மாதிரி தான் மேக்ஸிமம் பின்னாடி வச்சுக்கோங்க ஓகேங்களா. வைக்க முடியாத அளவு உள்ளே வச்சுக்கோங்களேன். 2 நாள் ட்ரிப்னா உள்ளே வச்சுக்கலாம். அதனால் ரொம்ப நாள் ட்ரிப் பண்ணுறமோ உங்களுக்கு வந்து எதுவும் உள்ளே வைக்க முடியாதனால வெளியே தான் வைக்க மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 இது போட்டு கொடுத்துருங்க. இதில் என்னது பூமர் வச்சுருங்க, சாக்லேட் இருக்குது, எனக்கு கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான் ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து தேவையான வாலெட்டு நல்லா காசு எல்லாமே வச்சுக்கலாம் அதில் ஓகேங்களா. ஆனால் முடிஞ்சாலும் நல்ல ஒரு சேஃப்டி தாங்க ஓகேங்களா. நல்ல ஒரு டாப் பாக்ஸ். என்னோடய லேப்டாப்காண்டி மட்டும்தான் நான் ஒரு 5K கொடுத்து இந்த இதை வாங்கினேன். லேப்டாப் காஸ்ட்டு ஒரு 40K வருது. அதனால் அந்த ஒரு லேப்டாப் பாதுகாப்பாக இருக்கனால இந்த டாப் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரைடர் பேக் என்னோடய பில்லியன் யாராவது சப்ஸ்கிரைபர் யாராவது வருவாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுள்காண்டி வாங்கினேன். இன்னொன்று டாப் பாக்ஸ் வாங்கும்போது வந்து பேக் ரெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொடுக்கல ஓகேங்களா. அது எதுக்குன்னு தெரியல, எல்லா இதையும் கொடுக்குறாங்க, அவங்க எதுவும் கொடுக்கல. நான் வாங்குற இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பான்ஸ் பண்ணி இந்த இடத்துலையும் ரைடர்ஸ் பேக் ரைடர்ஸ் வந்து இப்படி சாஞ்சிட்டு போகிறதுக்காண்டி ஒரு இது கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்கல. யாராவது இருந்தீங்கன்னா அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த டாப் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து சொல்லணும்னு நினச்சேன். டாப் பாக்ஸ் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுவிட்டு போயிருங்க. இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வந்து பல்சர் 125 நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்டு, ப்ராடக்ட் வாங்கணும் எங்கே வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் உங்களுக்கு வந்து இதோட பைக் பார்ட்ஸ்லாம் வந்து எங்கே கிடைக்கும் லோ ப்ரைஸில் இங்கே கிடச்சா உங்களுக்கு நானே வாங்கி கொரியர் பண்ணுறேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். லோ ப்ரைஸில் இந்த சைட்லாம் கிடைக்குது. உங்களுக்கு ரொம்ப ஐயா இருக்கு ப்ரோ, நீங்கள் வாங்கி தாங்க அப்படின்னு நானே வாங்கி தருவேன். உங்களுக்கு யாருக்க வேணால் நீங்கள் இன்ஸ்டாவில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இப்போ வாங்கி தரேன். கிடைக்காத ப்ராடக்ட் எனக்கு ரேட் ரொம்ப கூட இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தனால எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு வரங்க ஒரு கமெண்ட் செக்ஷன் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல சந்திக்கலாம் ஓகேங்களா. பை பை கைஸ். நவம்பர் மந்தில் ட்ரிப் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா DM பண்ணுங்கள். டாடா பை பை.